அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மாணவர்களே, இன்று நாம் துஆவை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் யாரிடம் கேட்பீர்கள்? ஒருவேளை உங்கள் பெற்றோர், ஆசிரியர் அல்லது நண்பர்களிடம் கேட்பீர்கள். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவக்கூடியவன் யாரு தெரியுமா? அல்லாஹ். அன்பான மாணவர்களே, துஆ என்பது அல்லாஹ்விடம் பேசுவதும் நமக்கு தேவையானவற்றை அவனிடம் கேட்பதுமாகும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும், கவலையாக இருக்கும் போதும், பயமாக இருக்கும் போதும், உதவி தேவைப்படும் போதும் நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம். அல்லாஹ் எப்போதும் நமது துஆவை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَقَالَ رَبُّكُمُ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ. உங்கள் இறைவன் கூறுகிறான், நீங்கள் என்னையே பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் அவனிடம் கேட்கும் போது அவன் நமது துஆவை கேட்கிறான். அன்பான மாணவர்களே, இப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இப்போதும் நமக்கு அருகிலே இருக்கிறான். நாம் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் துஆ செய்யலாம். துஆ என்பது அல்லாஹுடன் நம்மை இணைக்கும் ஒரு சிறப்பான வழியாகும். அல்லாஹ் நம்மை அவனை அதிகம் நினைத்து அடிக்கடி துஆ செய்யும் குழந்தைகளாக ஆக்குவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.